அமிர்தேஸ்வரியை நமக. வாழ்க வளமுடன். இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை அப்படின்னா இறைவனை முழுமையாக நம்பணும். அதாவது கண்மூடித்தனமாக நம்ம கடவுளை நம்பணும். எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அம்மா சொல்லியிருக்காங்க உபதேசமிதமில். அதாவது 2 பக்தர்கள் அவங்க ஜாதகம் பார்க்க போகிறாங்க. அப்போ பார்க்க போகும்போது அவங்க ஜாதகத்தை பார்த்து ஒருத்தருக்கு நீங்கள் சீக்கிரம் இறந்துருவீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தருக்கு நீங்கள் பாம்பு கடித்து சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பக்தர் நம்ம சீக்கிரமாக சாக போகிறோமா அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி அவர் பயத்தில் இறந்துட்டார். இன்னொரு பக்தர் பாம்பு கடித்து சாகும் அப்படின்றத அதை மனசில் நினச்சிக்காம கடவுளோட வழிபாட்டை பண்ணுறது, கடவுளையே நினச்சிட்டு இருக்கிறது. நான் உன்னை முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வழிபாடு பண்ணும்போது கடவுளையே நினச்சிட்டு இருந்ததுனால ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள்ளார போகும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அவரோட காலில் கீறிடுச்சு. என்ன எதனால் அப்படின்னா அந்த பாம்பு சிலை பித்தளையில் வச்சுருப்பாங்க, அது தெரியாமல் அவரோட காலில் கீறிடுச்சு. அதனால் ரத்தம் வந்துருச்சு. அந்த ரத்தம் வந்ததுனால அவரோட விதியில் பாம்பு கடித்து சாகணும்னு இருக்கா. அது இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இது நிஜ பாம்பு கிடையாது. இப்படி தான் நம்ம இறைவனை நினச்சி இறைவனை முழுமையாக வழிபாடு பண்ணும்போது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் இருக்கார் பார்த்துக்குவாருன்னு நம்பணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் கடவுள் நம்மளை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும்ல நமக்கு எது செஞ்சால் சரி, எது செஞ்சால் சரியான வழி அமையும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சது நடக்கலை, கடவுள் நமக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு மற்றவங்களோட வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்ருக்கோம். அதனால் நம்ம எப்பயுமே கடவுளோட முழுமையான என்ன நடந்தாலும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த முழுமையான நம்பிக்கையை வச்சு கடவுளையே நினச்சிட்ருக்கும்போது நமக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லதாக அமையும். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பதிவு கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.